Hey guys, it's me Sarah here. Welcome back to the segment and let me take you right in. It's recalling you, a souvenir of what it could be, pieces of my mind. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஃபெவிகம், அதுக்கப்புறம் பேஸ் கோட்காக 2 நெயில் கலர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்ஸ், அதுக்கப்புறம் சில கில்டர் ஸ்டோன் ஒர்க்ஸ், அப்புறமேட்டுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கில்டர் கலர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கில்டர்ஸ் நமக்கு வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கில்டர் கலர்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கம்மை வந்து என்னோட நெயில்ஸில் ஒரு பேசிக் கோட்டை நான் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நான் இது வந்து ஒரு பேசிக் கோட்டாக நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட எல்லா நெயில்ஸ்லையுமே நான் வந்து இந்த க்ளூவை வந்து சைட்லலாம் அப்ளை பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு நெயில் கலர் போடும்போது நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்த க்ளூவெல்லாம் வந்து சைட்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆஸ் அ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேவரட்டான ஏதாவது ஒரு நெயில் கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து சும்மா அதுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு பேர்ல் மாதிரி ஒரு கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடித்தோன்னே நம்மளோட கில்டர் கலர்ஸில் நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்வர் கோட் பேஸ் கோட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்துகிட்டு அந்த கோட்டுக்குள்ளே இந்த ஹேண்டை வந்து நான் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வரல அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கூட இதை வந்து நீங்கள் அப்படி போடலாம். லைட்டாக அப்படி போட்டிங்கனாலே போதும், அது நமக்கு நல்லா இதாகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போட வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது பட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் வந்து இப்படி டிப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இது நல்லா அப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி முடிச்சுட்டு நல்லா அப்படி நீங்கள் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்கான ஒரு கோட் நமக்கு கிடைக்கும். ஸோ வேணுங்கிறத எக்ஸஸ்லாம் நம்ம வந்து இப்படி டிப் தட்டிட்டோம் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். வேணாங்கிறதுலாம் வந்து தட்டிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சில கில்டர் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம இது மேலே வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்னோண்டாக இருக்க இதை வந்து நான் இதில் எப்படி ஸ்டிக் பண்ணேன். நம்ம இது கம்லாம் வச்சு ஒட்டணும்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கோட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுலேயே நமக்கு வந்து இது ஸ்டிக்காக நின்றுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நெயிலுக்கு வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நெயில்ஸ்க்கு நான் வந்து கோல்டன் கலர் கில்டர் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ் கோட், நான் இதுக்கு வந்து ஒரு சில்வர் மாதிரி ஒரு மெட்டாலிக் வந்து நான் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து சில்வர் மாதிரி ஒரு பேஸ் கோட்டை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோல்டன் கலரில் இருக்கிறத நான் வந்து இதில் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி கில்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து சைடில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நான் மீதி இருக்க நெயில்ஸ்லையுமே நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து எல்லா நெயில்ஸ்லையுமே நம்ம டிஃப்ரெண்ட் கில்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டோனோட நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட அந்த கோட்டிங் ஃபெவிகால் கோட்டிங்கை நம்ம வந்து இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பேஸ் கோட்டை நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்ஸ் வச்சு நான் இந்த இடத்துல இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் வந்து இப்படி கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு அந்த ஆர்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி நான் எல்லா நெயில்ஸ்லையுமே பண்ண போகிறேன்.
ஸோ நான் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸஸ் எல்லாமே நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஈஸியான பொருள்லாம் வச்சு நம்ம எப்படி நெயில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த டெமோ பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும். வீட்டில் இருக்க ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம பண்ணிட்டோம் ஒரு நெயில் ஆர்ட். ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிரைடல் அக்கேஷன்ஸ், ஒரு மேரேஜ் அக்கேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு நெயில் ஆர்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். If you really enjoyed this section, then make sure to give me big thumbs up, share, comment over my channel. Meet you at next beautiful segment. Until bye from Sarah. Keep smiling and stay beautiful.